you look at the life of Jesus, most of the time we read that people went away from him. இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக சமயங்களில் ஜனங்கள் அவரை விட்டு சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். He had such a healing ministry that thousands and thousands of people came to listen to him. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவினுடைய ஊழியத்திலே வந்து அவரை கேட்டார்கள். He healed the sick and raised the dead. அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். And naturally thousands and thousands of people came. இயற்கையாகவே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்தார்கள். And if he had kept on healing the sick and raising the dead and doing that, the whole of Israel would have come to him. அவர் அப்படி உயிரோடு எழுப்புகிறதையும் குணமாக்குகிறதையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் முழு இஸ்ரவேலுமே இயேசுவை பின்பற்றி வந்திருக்கும். But when there were big crowds that came to him, எப்பொழுதெல்லாம் திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்களோ, he said words like this. You read in Luke 14. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார். Luke 14 and verse 25. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Now large crowds were going along with him at that time. அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில். Now today, when a large crowd comes to any preacher's meeting, the first thing he thinks of is, let's take an offering. இன்றைக்கு எங்கெல்லாம் திரளான கூட்டங்கள், திரளான மக்கள் கூட்டங்களுக்கு வருகிறார்களோ, அவருடைய மனதிலே முதல் வருகிற காரியம் முதலாவது காணிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வார். That is today's corrupt Babylonian Christianity. இன்றைக்கு இருக்கக்கூடிய அழிந்து போன பாபிலோனிய கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கிறது. So if Jesus was sitting here and talking to you, இயேசு இங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களை பார்க்கிறார் என்றால், do you know that most of the time Jesus sat and spoke? He didn't stand, he sat and spoke. பல சமயங்களில் இயேசு உட்கார்ந்து அவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். He was not like the Old Testament prophets always standing and warning people. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தான் எப்பொழுதுமே நின்று கொண்டு ஜனங்களை எச்சரித்து போதித்தார்கள். What do you think if Jesus was sitting here, he would speak to such a crowd like this? இயேசு இங்கே அமர்ந்திருந்து இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்ப்பார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் என்று எண்ணுகிறீர்கள்? He will not be interested in taking an offering. அவர் இங்கே ஒரு காணிக்கை எடுத்துக் கொண்டிருக்க மாட்டார். And he would say these words. இந்த வார்த்தைகளை தான் சொல்லுவார். Verse 26. 26ஆம் வசனம். If you come to me and you don't hate your father, mother, wife, children, brothers, sisters, you cannot be my disciple. யாதொருவன் இடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று சொல்லுவார். Those are very strong words. மிகவும் வலிமையான வார்த்தைகள். Supposing somebody sits here and tells you got to hate your father and mother, you got to hate your wife and children, and hate your brothers and sisters, then only you can follow me. யாராவது உங்களிடத்திலே வந்து உங்களுடைய தகப்பனையும் தாயையும் உங்களுடைய மனைவியும் சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் வெறுத்து விட்டால் தான் நீ பின்பற்ற முடியும் என்று சொன்னால், so that is in your Bible. இது இந்த வசனம் உங்கள் வேதத்தில் இருக்கிறது. Those are the words of Jesus. இயேசுவுடைய வார்த்தைகள் இவைகள். And he said that to the big crowd that came to hear him. அவரிடத்திலே கேட்பதற்கு வந்த பெரிய திரளான கூட்டத்திற்கு அப்படி சொன்னார். What did he mean by that? இதனுடைய பொருள் என்ன? It means that we should not allow any of your loved ones or relatives to come between you and Jesus Christ. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே நீங்கள் நேசிக்கிற யார் ஒருவராவது உள்ளே வந்துவிடக் கூடாது, குறுக்கே வந்துவிடக் கூடாது என்று அவர் சொல்கிறார். You must not love father or mother or anybody more than Jesus. இயேசுவை காட்டிலும் அதிகமாக தகப்பனையோ தாயோ நேசிக்க கூடாது. Matthew 10:37. மத்தேயு 10:37. That if you love father or mother or son or daughter more than me, you are not worthy of me. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. So that is what he meant. இதைத்தான் அவர் அர்த்தப்படுத்தி hate father and mother. தாயும் தகப்பனையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இதைத்தான் பொருட்படுத்தி சொல்லுகிறார். Of course, we must love our parents and our wife and children. மனைவியும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் நேசிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். But just like the stars disappear when the sun rises, சூரியன் உதிக்கும் பொழுது காணப்படுகிற நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது கண்ணுக்கு. It doesn't die, but you can't see it. அந்த நட்சத்திரம் மரித்து போவதில்லை, ஆனால் நீங்கள் அதை பார்க்க முடியாது. The stars are still in the sky.
வானத்திலே நட்சத்திரங்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. You can't see them because of the sun. அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினாலே அதை நீங்கள் பார்க்க முடியாது. In the same way, எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? in the same way we must love our parents, அதே போலத்தான் நாம் நம்முடைய பெற்றோரை நேசிக்க வேண்டும், love the wife, children, மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். but in the light of the love for Jesus Christ that we have, all that will disappear. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பின் வெளிச்சத்திலே பிரகாசத்திலே மற்ற அன்புகள் எல்லாம் மறைந்து. So you need to ask yourself if this is true. இது உங்களுடைய வாழ்க்கையில மெய்யா என்று நீங்கள் கேட்க வேண்டும் all the time. எல்லா நேரங்களிலேயும். Otherwise you cannot be a disciple. இல்லாவிட்டால் நீங்கள் சீஷராக இருக்க முடியாது. Every day of our life we must live like this. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும். The reason why many of our lives are shaky, நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை அசைகிறது ஏனென்றால் is because we don't take these words seriously. இந்த வார்த்தையை நாம் மிகவும் சீரிய முறையில் எடுப்பதில்லை. There must never be even one day in my life where I love any human being more than Jesus Christ. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக ஒரு நபரை நேசிக்கிறேன் என்ற ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. I will honor my father and mother, but if they tell me to do something against God's word, I'll say no. தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ணுகிறேன், வேத வாக்கியத்துக்கு புறம்பா எதையாவது செய்ய சொன்னால் நான் மறுத்து விடுவேன். I will not love my wife so much that I disobey Christ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனைவியை நான் நேசிக்க மாட்டேன். That's what happened to Adam. He loved his wife more than he loved God, and he obeyed his wife. ஆதாமுக்கு இப்படித்தான் நடந்தது. தேவனை காட்டிலும் அதிகமாக மனைவியை நேசித்தபடினாலே அவள் சொல்கிறதை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார். Sometimes people love their children more than they love Jesus. சில சமயத்திலே இயேசு நேசிப்பதை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார்கள். That is the best way for your children to go astray into the world. இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போவதற்கு சிறந்த முறை இதுதான். If you want your children to be wholehearted in following the Lord, உங்களுடைய பிள்ளைகள் முழு இதயமுடையவர்களாய் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் determine that you will always love Jesus more than you love your children. எப்பொழுதுமே பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிப்பேன் என்று தீர்மானியுங்கள். That is the fundamental principle of being a Christian. ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனுடைய அடிப்படை தத்துவம் கோட்பாடு இதுதான். Nobody will be closer to me than Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் வேறு யாரும் அதிக நெருக்கமாக இருக்கக்கூடாது. That is how I started my Christian life, and that is how it is today after 58 years. நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இப்படித்தான் 58 ஆண்டுகளாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. No, not my wife. No child is closer to me than Jesus Christ. என்னுடைய மனைவியோ என்னுடைய எந்த பிள்ளைகளோ இயேசுவை காட்டிலும் அதிகமாக நெருக்கமாக இருந்ததில்லை. So my life is not shaken despite all the trials that have come into my life. ஆகவே எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. I don't say that I have kept myself. I cannot keep myself. நான் என்னை காத்துக் கொண்டேன் என்று நான் சொல்ல முடியாது. நான் என்னை காத்துக் கொள்ள முடியாது. When the Lord is close to us, He keeps us. நாம் இயேசுவுக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது அவர் நம்மை காத்துக் கொள்கிறார். If you shake, it's because the Lord is not close to you. நீங்கள் அசைக்கப்படுவது ஏன் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு நெருக்கமாக இல்லை. If there's anything in the world that can shake your faith, உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாவது இந்த உலகத்தில் இருக்குமே ஆனால் that can make you anxious or worried about the future, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட பதஷ்டப்பட வைக்குமானால், make you worried because you lost your job, உங்களுடைய வேலையை இழந்து விட்டீர்கள் ஆகவே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், somebody threatens you in some way, அல்லது யாராவது உங்களை ஏதோ ஒரு விதத்திலே பயமுறுத்துகிறார்கள், and you get frightened, நீங்கள் பயப்படுகிறீர்கள். I'll tell you the reason. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். Jesus is not closest to you. Something else is closest to you. இதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நெருக்கமாக இல்லை, வேறு ஏதோ ஒன்று உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. These are days when many people in our churches are getting good jobs with more money. நாட்கள் இருந்தது. அந்த நாட்களிலே நம்முடைய சபையில் உள்ள அநேகர் அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலையிலே சேர்ந்தார்கள். Is that a blessing of God to have more money? அதிக பணம் பெற்றுக்கொள்வது என்பது தேவனுடைய இரக்கமா? Yeah, in one way it is, because the cost of living has gone up. We need more money. விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது, நமக்கு அதிகமாக பணம் தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு விதத்திலே சொல்ல போனால் இது தேவனுடைய இரக்கம் தான். I know, I also was very poor when I started. I have much more today. என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது நானும் மிகவும் ஏழையாக இருந்தேன். அவ்வளவு பணம் இல்லை. But I live in fear. ஆனால் நான் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். Lord, don't let money come between you and me. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையிலே பணம் வந்துவிட வேண்டாம் என்று சொன்னேன். Don't let a comfortable life become more important for me than following you. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதை காட்டிலும் ஆண்டவர் உலகத்தின் சொகுசு வசதி எனக்கு பெரிதாய் தோன்றிவிட வேண்டாம். Don't let money make me deaf to your voice. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி பணம் என்னுடைய காதை அடைத்து விட வேண்டாம். That is a great danger. It's a great danger. இது ஒரு பெரிய அபாயம். If you are aware of the danger, you'll protect yourself. இந்த அபாயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வீர்கள். You know, it's like if you're wandering through a forest where there are many pitfalls.
நீங்கள் ஒரு காட்டிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த வனப்பகுதியிலே ஆங்காங்கே குழிகள் இருக்கிறது. புதைகுழி. Shine your torch to see where is the pit. I don't want to fall into it. புதைகுழி எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக நீங்கள் டார்ச் ஒளியை விளக்க வைத்து கவனமாய் நடந்து போவீர்கள். You will not walk carelessly in that forest. கவனக்குறைவாக அந்த வனப்பகுதியில் நடக்க மாட்டீர்கள். And I want to tell you that money is like that. பணம் அப்படித்தான் இருக்கிறது என்று உங்களுக்கு There are சொல்கிறேன். pits everywhere. எல்லா இடங்களிலும் புதைகுழிகள் இருக்கிறது. And I have seen good brothers, good elders fall into those pits. நல்ல மூப்பர்கள் அப்படிப்பட்ட குழியிலே விழுந்திருக்கிறதை பார்க்கிறேன். Have they lost their salvation? அவர் தங்களை ரட்சிப்பை இழந்து விட்டார்களா? No. இல்லை. But they've lost their discernment. ஆனால் தங்களுக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவை இழந்து விட்டார்கள். They've lost the sensitivity to hear God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான அந்த உணர்வை இழந்து விட்டார்கள். They don't read the Bible today like they did before. ஆரம்பத்திலே வாசித்தது போல இப்பொழுது வேதத்தை வாசிப்பதில்லை. You ask yourself, some of you who have become quite rich in the last 35 years. கடந்த 35 ஆண்டுகளிலே பணக்காரர்களாய் மாறின உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். You still read the Bible like you did 35 years ago? 35 ஆண்டுக்கு முன்பதாக வாசித்தது போல இப்பொழுது வேதத்தை வாசிக்கிறீர்களா? You study the Bible like that? இது போல வேதத்தை படிக்கிறீர்களா? 35 years ago you had no television, you had no time to watch television. 35 ஆண்டுக்கு முன்பதாக உங்கள் வீட்டிலே டிவி இல்லை, இப்பொழுது டிவி பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். Now you have money, you can get big television sets. இப்பொழுது பணம் இருக்கிறது, டிவியை வாங்கிக் கொள்ளலாம். There is no sin in a television set. ஒரு டிவியை வைத்திருப்பதிலே, தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருப்பதிலே பாவம் இல்லை. You can see good things and bad things. ஆனால் அதுக்குள்ளாக தீமை இருக்கிறது. So the question is, has that become more important to you than Jesus Christ? கேள்வி என்னவென்றால், இயேசுவை காட்டிலும் அது உங்களுக்கு முக்கியமானதாய் மாறிவிட்டதா? See, I've been a believer 58 years, but I always live in this fear. நான் 58 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் இப்பொழுது நான் அந்த பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Lord, so many things in the world can become more important to me than you. ஆண்டவரே, உம்மை காட்டிலும் பல காரியங்கள் இந்த உலகத்திலே உம்மை காட்டிலும் முக்கியமானதாய் மாறிவிட முடியும். I'm not talking about sinful things. நான் பாவமான காரியங்களை குறித்து பேசவில்லை. Those things I finished with long ago. அந்த காரியங்கள் எல்லாம் நான் எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாகவே முடித்து I'm விட்டேன். talking about good things. நன்மையான காரியங்களை குறித்து பேசுகிறேன். See 1 Corinthians in chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 1 Corinthians 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். Verse 12. 12ஆம் வசனம். 1 Corinthians 6:12, Paul says, everything is lawful for me, but they are not all profitable. 1 கொரிந்தியர் 6:12 பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. So there are many things in the world that are good. ஆகவே இந்த உலகத்திலே அநேக பல நன்மையான காரியங்கள் இருக்கிறது. Not sinful. அவைகள் பாவமான காரியங்கள் அல்ல. But you have to ask yourself, will that help you? ஆனால் அது உங்களுக்கு follow Jesus better. இயேசுவை பின்பற்றும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக அது உங்களுக்கு உதவி செய்யுமா என்று கேட்க வேண்டும். So Paul would see 100 good things in front of him. நூற்றுக்கணக்கான காரியங்கள் தனக்கு முன்பாக இருக்கிறதை பவுல் பார்க்கிறார். And he wouldn't take all of them. They're all good. அவைகள் எல்லாம் நல்லவைகள் தான், எல்லாவற்றையும் எடுக்க மாட்டார். He will select what is profitable for his Christian life. தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எது பக்தி விருத்தி உண்டாக்குமோ அதையே அவர் தெரிந்து கொள்வார். If we are sleeping for 7 or 8 hours, we've still got 16 hours during the day. 7-8 மணி நேரம் நீங்கள் தூங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனாலும் இன்னும் 16 மணி நேரம் உங்களுக்கு இருக்கிறது. 8-10 hours we go to work. நீங்கள் 8 மணி நேரம் வேலைக்கு போகிறீர்கள். Then you still have இன்னும் கொஞ்சம் மீதி நேரம் இருக்கிறது. You can have 3-4 hours free during the day. அந்த நாள் முழுவதும் 3-4 மணி நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. I can do many good things in that 3-4 hours. அந்த 3-4 மணி நேரங்களிலே பல நல்ல காரியங்களை செய்யலாம். But all those things may not be profitable for my Christian life. ஆனால் அவைகள் எல்லாமே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தகுதியாயிராது. So out of all the good things I can do, I must select what is profitable. ஆகவே நான் செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் இருந்தாலும் எது எனக்கு நன்மை பயக்குமோ அதை நான் தெரிவு செய்ய வேண்டும். What is it that made Paul's life unshakable even though he was beaten, imprisoned and tortured in so many ways? பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார். ஆனாலும் எதுவுமே அவரை அசைக்க முடியவில்லை. ஏன்? Because he was always selective in how he spent his time and how he spent his money. எப்படி தன்னுடைய நேரத்தை, எப்படி தன்னுடைய பணத்தை செலவு செய்வது என்பதிலே அவர் மிகவும் தெரிவு செய்கிறவராய் இருந்தார். You have to be very careful. அவர் மிகவும் கவனமாய் இருந்தார். Particularly time and money. ஜனங்களுக்கு பணம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. You can waste both of them. இந்த இரண்டையுமே நீங்கள் வீணடிக்கலாம். When you have very little time and very little money, you are very careful. உங்களுக்கு பணம் மிகவும் குறைவா இருந்த பொழுது, நேரம் குறைவா இருந்த பொழுது அதிக கவனம் உள்ளவர்களா இருந்தீர்கள். But when you have plenty of time and plenty of money, then we become careless and waste our time and money in a lot of useless things. பணமும் நேரமும் அதிகமாகும் பொழுது அதை பயன்படுத்தல கவனக்குறைவா இருந்து பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குகிறோம். Not sinful things, பாவமான காரியங்கள் அல்ல, but things that are not profitable.
ஆனால் தகுதி இல்லாத காரியங்கள், பக்தி விருத்தி அடையாத காரியங்கள். I was converted when I was 19. நான் 19 வயதாக இருக்கும் பொழுது நான் மனம் திரும்பினேன். And I was working. நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். I had a full-time job in the Navy. எனக்கு கப்பற்படையிலே முழு நேர வேலை இருந்தது. But in my spare time, there are many things I could have done. எனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களிலே பல காரியங்களை நான் செய்திருக்கலாம். But I spent most of my spare time studying the Bible. ஆனால் என்னுடைய மீதியுள்ள நேரங்கள் எல்லாம் முழுவதுமாக நான் வேதத்தை படிப்பதிலே பயன்படுத்தினேன். Fellowshipping with God's people. அல்லது தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுவதிலே, or going out to preach in the streets or somewhere. எங்கேயாவது தெருவிலே நின்று பிரசங்கிக்க செல்வேன். That protected me from so many useless things. எவ்வளவோ பிரயோஜனமற்ற காரியங்களிலிருந்து இவைகள் என்னை பாதுகாத்தது. And I believe God saw that, and that is why He was slowly, I did not know it then, He was preparing me for my ministry. தேவன் அதை பார்த்தாராகவே தான் ஒரு ஊழியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அந்த நாட்களில் அது தெரியாது. I was not looking to be a preacher or to have any ministry. நான் ஒரு ஊழியத்தை வைத்திருக்க வேண்டுமோ அல்லது ஒரு பிரசங்கியராய் மாற வேண்டும் என்றெல்லாம் அப்பொழுது நான் எண்ணவில்லை. When we are young, 20, 23, 24, we don't know what God has in future for us. 22, 23 வயதாக இருக்கும் பொழுது நமக்கு எதிர்காலத்தில் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். Many of you are that age, you don't know what God has in store for you. இதே வயதிலே இருக்கக்கூடிய உங்களுடைய அநேகர் தேவன் உங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் வைத்திருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்கள். I want to say to you brothers that young brothers, God has a wonderful ministry ahead of you. வாலிப சகோதரர்களே, உங்களுக்கு முன்பாக தேவன் அற்புதமான ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். So don't be like the other unbelievers and don't even be like the half-hearted believers in the church. மற்ற அவிசுவாசிகளைப் போல இருக்க வேண்டாம். உங்கள் சபையில் இருக்கக்கூடிய பாதி இறுதியுடைய சகோதரர்களைப் போலவும் இருக்க வேண்டாம். And you sisters, young sisters, வாலிப சகோதரிகளே, if you are wholehearted, God will one day give you a wholehearted husband. நீங்கள் முழு இறுதியுடைய சகோதரிகளாக இருந்தால் தேவன் ஒரு முழு இறுதியுடைய சகோதரனை உங்களுக்கு கணவனாக கொடுப்பார். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோம், கண்களை மூடுவோம். Will you say, Lord, ஆண்டவரே, I want you to make this conference a turning point in my life. இந்த கான்ஃபரன்ஸ் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையாய் அமைந்து விடட்டும். Lift me to a much higher level of walk with you than I have ever known. இதுவரை ஆண்டவரே நான் அறிந்ததை காட்டிலும் மேலான ஒரு நிலவரத்திலே ஆண்டவரே உம்மோடு நடக்க முடியா எனக்கு உதவி செய்யும். Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.